டைட்டானிக்ல 4 புகை குழாய்கள் இருக்கு. இந்த புகை குழாயோட ஹைட்டும் சேர்த்து டைட்டானிக் அளவிடும் போது ஒரு 17 மாடி கட்டிடம் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமாமாங்க டைட்டானிக் கப்பலோட அளவு. அதே மாதிரி இந்த கப்பலோட நீளம் பாத்தீங்கன்னா 3 ஃபுட்பால் கிரவுண்டா ஒண்ணா வச்சா எந்த அளவுக்கு லென்த் வருமோ அதுதாங்க இதோட நீளம். இதோட ஹை ஸ்பீட் பாத்தீங்கன்னா 43 km/h. இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகும் போது பாத்தீங்கன்னா இது ஹை ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால தான் பனிப்பாறை இருந்தும் இந்த கப்பலை அவங்களால நிறுத்த முடியல. ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல்ல 4 லிஃப்ட் இருந்திருக்கு, 2 லைப்ரரி இருந்திருக்கு, 2 ஸ்பா இருந்திருக்கு, தண்ணீரை வெப்பமூட்டக்கூடிய ஹாட் ஸ்விம்மிங் பூல் அதுவும் இருந்திருக்கு. அப்பவே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஹை கிளாஸான ஜிம்மும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ராட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 53,000 லிட்டர் தண்ணி அங்க தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் வரும்போது கடல் நீரை குடிநீராக்கிற திட்டமும் பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. பக்காவான பைப் லைன்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க பக்காவா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைட்டானிக் கப்பலை பாத்தீங்கன்னா 4 புகைப்போக்கிகள் பெருசா இருந்திருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல 3ல மட்டும் தான் புகை வரும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புகைப்போக்கி பாத்தீங்கன்னா டம்மிங்க, அது அழகுக்காக வச்சிருக்காங்களாம். டைட்டானிக்